பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல எனக்கு பிடிச்சிருந்தனால தான் அந்த ஷர்ட் போட்டேன். இந்த கால பெண்களுக்கு இப்படியெல்லாம் சைனீஸ் காலர், ஹேர் வந்து சில்கியா இருக்கு. அதனால ஏன் பண்ண முடியல பெருசா. ஸோ அதனால எங்கள் அப்பா பார்த்துட்டாரு. ஸோ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நேரம் வந்து இவன் லைஃபும் போயிடும். அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ எவ்வளோதான் நீ பிஸியாக இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு 10 செகண்ட் கால் பேசி சாப்பிட்டியா இல்லை நீ என்ன பண்ணுற, காலையில் பேசுறது, ஈவினிங் பேசுறது, இந்த நேரத்தில் சாப்பிட்டியான்னு கேட்கறது, அலோகேட் பண்ணுறதா லவ். உன் அழகின் முன் தேய்பிறையின் அழகு தோற்றுறது அப்படின்னா என்னன்னா, நிலாவோட அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. வெல்கம் டு உரிமை குரல் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாலே வந்து ஒன்லி லவ் 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 மட்டும் தாங்க. ஸோ அதுக்கான ஒரு அழகான மேடை இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் நம்ம பேச போகிறோம். பாய்ஸ் எல்லாம் வந்துட்டீங்க. முக்கியமாக யார் இங்கே மிஸ்ஸிங்காக இருக்கா? கேர்ள்ஸ் இல்லாமல் எங்கெங்க வேலண்டைன்ஸ் டே நம்ம கொண்டாட முடியும்? ஸோ ஒரு கைத்தட்டலோட கேன் வி இன்வைட் ஆல் த பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ அதாவது இப்போ எல்லாருமே வந்தாச்சு. ஸோ இப்போ செக்மெண்ட் உள்ள நம்ம போயிடலாம். ஏன்னா நீங்கள் வரும்பொழுதே அழகாக ஒரு ஹார்ட்டான பலூனோட தான் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே ரொம்ப அழகான ஆண்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு யூனோ இந்த ஹார்ட் கண்டிப்பாக நான் இந்த பலூன் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்றது யாராவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எஸ், ஹூ இஸ் த டிசர்விங் ஷர்ட் அவருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். திஸ் பர்சன். ஓ, செக் ஷர்ட். ஓகே, எழுந்து நில்லுங்க. ஃப்ளாஷ்பேக் ராம் மாதிரி இருக்காரு. ஓ, 96 ஃப்ளாஷ்பேக் ராம் மாதிரி. ஆமா, ஆக்சுவலி அவங்க சொன்ன பேர் தான் நானும் நோட் பண்றேன். ஓகே, சோ அதனால he deserves this balloon. ஓகே, ப்ளீஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். அந்த பின்னாடி அந்த ரெட் ஷர்ட். இருங்க, நீங்க அவரை தான் சொன்னீங்களா? என்னன்னா நீங்க ஆக்சுவலி தேடும் பொழுது அவர்ல டக்குன்னு என்னையா அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இல்ல உண்மையா அவர்தானா? அவர்தான். ஓகே, ஃபைன், சூப்பர். why was it? ஏன் இந்த பலூன் அவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? பிகாஸ் அவர் பாட்டு போடும்போது கூட ரொம்ப சில்லா அப்படியே வைப் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலா இருந்தாரு. ஓகே, நாங்க பாட்டு போடுவோம், பாட்டை தான் கேட்டோம். அவங்க அப்பவே கனெக்ஷன் ஆயிட்டு போல. ஓகே, ஃபைன், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் பர்சன். யார் இங்க இருக்கிற ஆண்கள்லயே இந்த பலூன் he deserves அப்படின்றது யார்? இந்த ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட்ல இருக்காங்களா? லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரோல் அவரா? வாட் இஸ் தி ரீசன்? எனக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ண பிடிக்கும். சைனீஸ் காலர் போட்டிருக்கனால எனக்கு பிடிக்கும். அதனால சைனீஸ் காலர் போட்டா பிடிக்குமா? யூ டிசர்வ் இட் பா. அவருக்கு தெரிஞ்சு போட்டு. ஓ, ஓகே. இல்ல மைக் அவர்கிட்ட கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. சைனீஸ் காலர் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது பெண்களுக்கு இப்படியெல்லாம் சைனீஸ் காலர் போட்டா பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, எனக்கு பிடிச்சிருந்தனால தான் அந்த ஷர்ட் போட்டேன். தெரியலையே, நான் இங்க இல்ல பலூன் அவங்க பாஸ் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஓகே, ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இருங்கம்மா. எல்லா ஆல் கேர்ள்ஸ் ஒரே ஹாப்பியா இருக்காங்க பலூன் கொடுக்க. வாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு கொடுக்குறேன். யார் இவங்களா? ஒரு மாதிரி டீசன்ட் லுக்கிங், ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அதுக்காக அது பார்க்க டீசெண்டா இருப்பாங்க. இல்ல கன்ஃபார்மா? ஓகேவா உங்களுக்கு? ஓகே தான். சரி, நீங்க டீசெண்டா இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன். அங்க பாதி பேர் டென்ஷன் ஆவறாங்க. ஐயோ, யாரு கொடுப்பாங்க, எனக்கு வருமா அப்படின்ற மாதிரி. எஸ், ரெட் ஷர்ட். which red shirt? there are two. மேல. ஓ, ஓகே. செகண்ட் பலூன் போல இருக்கு உங்களுக்கு. என்ன வாட் இஸ் தி ரீசன்? ரெட் ஷர்ட் கியூட்டா சார்மிங்கா இருக்காரு. ஓகே, ப்ளீஸ். என் ரோஜா நீயா, என் உயிரே நீ.
ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் காய் அந்த ஒயிட் ஷர்ட் தி லாஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட். ஹேர் வந்து நல்ல சில்கியாக இருக்கு, ஷைனிங்காக இருக்குல்ல. அதாவது இந்த கால பெண்களுக்கு இப்படியெல்லாம் சைனீஸ் காலர், ஹேர் வந்து சில்கியா இருக்கு. ஸோ அது அந்த ஒரு ரீசனுக்காக அது ஒரு ரீசனுக்காக தான் கொடுத்துருமா அது பலூனு. சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு பிடிச்சவங்க வந்து அந்த செக்கர்ட் ஷர்ட் ரெண்டாவது. ஓகே. ரீசன்? ஹீஸ் வெல் புட் டுகெதர், பார்க்க ஸ்கின்லாம் நல்லா இருக்கு, முடி நல்லா மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு புரியலங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் பெண்கள் நோட் பண்ணுவாங்க இல்லையா? ஐ திங்க் போக போக ஷோவில் நம்ம அதை பற்றி பேச போகிறோம். பட் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸா? இல்ல ஹைஜீன்லாம் பார்த்தாலே தெரியுது, நல்லா மெயின்டைன் பண்றாங்க. சில பசங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுது. இருங்க, நீங்க பலூனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒன்று கேட்கணும். மைக் அங்கே பாஸ் பண்ணுங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ஐஜீனை ரொம்ப அழகா நீங்க மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களோட பதில் என்னப்பா? எல்லாரும் நார்மலா எல்லாரும் மாதிரியும் நார்மலா இருக்கீங்க. இல்ல ஜஸ்ட் மெயின்டைன் பண்றது தான். ஆ. ஒன்றும் அது ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அந்த மெயின்டைன் பண்றதுனால அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பலூன் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? கண்டிப்பா. ஆல்ரெடி ஒரு பலூன் இருக்கே, பரவாயில்லையா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே. மேல் ரோலர் தேர்ட் காய் ப்ளூ ஷர்ட். ப்ளூ ஷர்ட். வாவ் சூப்பர். ஆக்சுவலி மேல் ரோல தேர்ட் கைனோனே அவர் திரும்பி இப்படி பார்க்குறாரு. உங்களை தான் சொன்னாங்க அவங்க. இல்லை, அவர் வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் இங்கே இருக்கும்போது மேன்லியான ஒரு லுக் அவர்கிட்ட இருந்தது. ஓகே சூப்பர். மேன்லியான இல்லப்பா, உங்களை தான் சொல்றாங்க. யாரையோ எங்கேயோ சொல்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் நீங்க ஏன் கொடுத்துட்டு இருக்கீங்க? ஐ மீன் லைக் யூ சீம் டு பி வெரி மேன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் a huge compliment இல்லையா? எஸ் மேம், எஸ் மேம். அவ்வளோதான் அவரோட ரியாக்ஷன் போல இருக்கு. ஓகே ஃபைன் ப்ளீஸ். ஓகே நெக்ஸ்ட் ஒன். அந்த ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் ஒன். the green shirt. ஆமா. ஓகே. ரொம்ப பம்லியா இருக்காங்க, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பப்ளியா இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் பா. ஓகே ஓகே. ஓகே நெக்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் கை. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் கை. யா, ஓகே. என்ன ரீசன்? ஹாரி பாட்டர் மாதிரி இருக்காங்க. ஸோ பார்த்தா ஹாரி பாட்டர். இது காம்ப்ளிமெண்டா என்னன்னு தெரியல. நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? ஓகே தான், ஓகே தான்றார் அவரே. ப்ளீஸ். ஆல்மோஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு பலூன் தான் காத்துட்டு இருக்கு. அந்த ஒரு பலூன் யாருக்குன்னு பார்த்துடலாம் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் Second, ரெட் ஷர்ட். ரீசன்? சைலண்டா இருக்காங்க ரொம்ப. அதாவது கேமரா இருக்கு, ஷோ இருக்கிறதுனால சைலண்டா இருக்கலாம். யோசிச்சிங்களா நல்லா? ஓகேவா? சரி, பலூன் தானே கொடுக்குறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓ மை காட், சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ பலூனை வாங்கின நீங்க, ஹவு டு யூ ஃபீல் அட் திஸ் மொமெண்ட்? யார் எக்ஸ்ட்ரா 2 பலூன் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கா? வி வில் ஸ்டார்ட் வித் தெம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. லைக் 2 கேர்ள்ஸுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தாங்க. அவங்க எனக்கு இந்த பலூன் கொடுத்தது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் அவங்க 2 பேருமே க்யூட்டாக சொல்லி உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் அபவுட். இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த Yeah, மாதிரி ஒரு actually. விஷயம் நடக்குது Yeah. இல்லையா? அண்ட் உங்களுக்கு என்ன அவங்க வந்து கொடுக்கும் பொழுது என்ன தோணுச்சு? இல்லை நம்மலாம் அழகாக இருக்கோமா, நமக்கு வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் யா ஐ எம் ஹாப்பி. உள்ளுக்குள்ள ஒரு லைட்டா ஒரு சந்தோஷம் இல்லை இல்லையா? அப்படி அப்படி இருக்கே, உங்க சிரிப்புலே தெரியுது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பர்சன். எனக்கும் அதே அவர் சொன்ன மாதிரி தான். இது மாதிரி கிடைச்சதில்ல இந்த மாதிரி. அதுவும் 2 பேர் கொடுத்ததுன்றது நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பியா. எனக்கு என்னன்னா அவங்க ஒவ்வொருத்தருமே வந்து அழகான ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பலூனை நாட் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், அவங்க கிட்ட இவங்க கிட்ட எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்லி, ஏன்னா ஐ திங்க் வெரி ஷார்ட் டைம் அந்த அளவுக்கு பெண்கள் அப்சர்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் அவங்க எதிர்பார்க்கல. ஆனா 2 பேர் வந்து கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. இப்போதான் நோட்டீஸ் பண்றாங்க. ஒரு 96 ராம் மாதிரி இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சத்தியமா. ஸோ அதனால தான் வந்து அவங்க அந்த பலூன் கொடுத்துருக்காங்க. அக்செப்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? யா கண்டிப்பா.
ஐ திங்க் நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா பயங்கர ப்ரொஃபஷனலா இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங்காகலாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா சொல்லுங்க. இல்லை ட்ரெஸ்ஸிங் வந்து நான் இப்போலாம் பண்ண மாட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா சொன்னதுனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே போக போக பழகிடுச்சு. பழகிடுச்சு. ஸோ யூஸ்வலா அப்பா சொன்ன பிறகு யூ ஸ்டார்ட் ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஓ எங்க போனாலுமே. ஓகே. ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்காங்களே கேர்ள்ஸ் 2 பலூன் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போதுமா 2 பலூன் இல்ல கிடைச்ச வரைக்கும் போதும். கிடைச்ச வரைக்கும் காப்பாத்துறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வாட்? யாருக்கோ கொடுக்க போறாங்க தான் நினைச்சேன், கடைசியில் எனக்கே கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க. பப்ளியா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலி சிரிப்பா வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இட்ஸ் ஃபனி. யா ஓ கிடைச்சது. ஓகே ஹாப்பி. ஹாப்பி. சூப்பர். ஐ ஃபீல் வெரி ஸ்பெஷல். ம். நிறைய பேர் இருக்காங்க இங்க, என்ன நோட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் பண்றீங்க. ஓகே ஃபைன். சூப்பர் சூப்பர். ஸோ இந்த சைடில் யாராவது ஒரு பெண்கள், பிகாஸ் எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கு வி டேக் டைம் இல்லையா? ஆனால் ஒரு குவிக் கேப்பில் வந்து இவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அழகாக அந்த பலூனை பாஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹவு ஃபாஸ்ட் இட் இஸ் ஆல்வேஸ். மேம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ட்ரெஸ்ஸிங்ஸை போட்டு பாடி லாங்குவேஜ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும். ஒருத்தவங்க கிராஸ் பண்ணுறாங்கனாலும் இல்லை ஒரு மென் ஃபீமேல் 2 பேர் யார் போனாலும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நல்ல விதமாக இருக்கா இல்லை பேடாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இல்லை மென்னாக நடந்துக்கிறாங்கன்னா அவங்களோட பிஹேவியரில் சில பேர் தெரியும் மேம். இப்போ சைலண்ட்டாக இருக்கிறவங்க சைலண்ட்டாகவே இருக்கிறவங்க எப்பவுமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால சைலண்ட்டாக இருந்தும் அவங்களோட மைண்ட் செட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க பிஹேவியரை வச்சு சில பேர்ட்டு நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த பையன் வந்து ஸ்டார்டிங்கில் வெளியில் பார்த்தேன், பிஹேவியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நான் அவனுக்கு கொடுத்தேன். ஸோ என்னன்னா அவங்க வந்து அழகா அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு அந்த பலூன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் அப்படி எப்படி ஆண்களை நாங்கள் விட்டுற முடியும்? ஏன்னா அவங்க டைம் எடுத்து அப்சர்வ் பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் வந்து பெண்கள் கிட்ட இந்த ஒரு பிக்கப் லைன் அப்படி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக யூனோ தானாகவே நம்ம பெண்கள் நம்மளை தேடி வந்துடுவான்ற மாதிரி இங்கே இருக்கிற பெண்களில் யூ கேன் சூஸ். அவங்க எப்படி உங்களை சூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பெண்ணுக்கு யூனோ லைக் இந்த பிக்கப் லைன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிடலாம். யார் ஸ்டார்ட் பண்ண போகிறா? வந்து கொடுக்கவும் எதிர்பார்க்கல, பட் பார்த்தோன்னே என்ன பிடிச்சது லைக் எனக்கு எப்படின்னா ஷார்ட் கேர்ள்ஸ் ஆர் கியூட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நின்ன உடனே பார்க்குறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பிளஸிங்காக இருந்துச்சு. லைக் ப்ராப்ளம் கொடுக்குறப்போ இன்னும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. வந்து நிற்கிறப்பவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்னும் பலூன்லாம் கொடுக்குறப்போ அதுவும். ஸோ தம்பி பிக்கப் லைன் அங்கேயே நடந்திருக்கு. என்னை நோட் பண்ணி கொடுத்தனால நான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அவங்களுக்கு ஒரு கவிதை டெடிகேட் பண்ணுறேன். உன் அழகின் முன் தேய்பிறையின் அழகு தோற்றுறது. அப்படின்னா என்னென்னா நிலாவோட அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்க டெடிகேட் பண்ணுறேன். பொண்ணை நான் பார்த்தேன், என் மனச அவகிட்ட கொடுத்தேன். சைனீஸ் ஸ்காலர் அழகாக ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. நிலாவோட அழகா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் பிக்கப் லைன்? உண்மையை சொல்லலாம் ரொம்ப ஷையாக இருக்கு. ரொம்ப ஷை. அதுதான் பிக்கப் லைன். எஸ், அது பிக்கப் லைன் சொல்லும் போது ஒரு ஷை வரணும். அது அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே ஃபைன். சூப்பர். நெக்ஸ்ட் பர்சன். எனக்கு ஹார்ட் கொடுத்த ஒரு பொண்ணுக்கு நான் ஒரு பிக்கப் லைன் சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்ணில் மை வைப்பது போல என்னை எளிதாக மயக்கி விட்டாய். ஆஹா. ஓகே, இது பொதுவான பிக்கப் லைன் இல்லையா? இப்போ ஆக்சுவலி உங்ககிட்ட 2 பலூன் இருக்கா 3? 2 இருக்கு. இப்போ அவங்கள யாருக்காவது இந்த பிக்கப் லைனா இல்லை? ஆமாம், அந்த ரெட் கலர் மெரூன் கலர் போட்டிருக்க பொண்ணுக்காக இந்த லைன் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்காக தான் அந்த பிக்கப் லைன் வந்திருக்கா. ஜஸ்ட் பிக்கப் லைன் தான். உங்களோட கருத்து என்ன? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. அவர்கிட்ட பார்த்து இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் என்னங்க பிக்கப் லைன் எங்கள் கேர்ள்ஸ் சொல்ல போகிறாங்க பாரு. ஸோ எடுத்து விடுங்கம்மா பிக்கப் லைனை. பிக்கப் லைன்ஸ் வந்து மோஸ்ட்லி கேர்ள்ஸ் சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ அது வந்து ரொம்ப இப்போ யோசிக்கிறதுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்றீங்க. அதனால் அது பிக்கப் லைன் இவ்வளோ தான். உங்களோட அதிகபட்ச பிக்கப் லைன் இவ்வளோ தான்றீங்களா? ஆமாம், அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அது இம்ப்ரெஸ் ஆகிடும். அதில் வந்து வி டென் டு ஃபால் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் ஆரம்பித்த இந்த பலூன் செக்மெண்ட் சூப்பராக அழகாக 2 பேருக்குள்ள ஒரு புரிதலோடு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த லவ், இந்த காதல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகத்தை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போல்லாம் வந்து பயங்கரமாக அந்த கண்ணும் பேசுவாங்க. அண்ட் ஒரு விஷயம் நம்ம லவ் சொல்கிறதுக்கே வந்து ரொம்ப நாட்கள் ஆகும். ஒரு புரிதல் இருக்கும். அந்த மாதிரி டுடேஸ் வேர்ல்ட் இஸ் லைக் டெக்ஸ்ட் பண்ணமா, கால் பண்ணமா, டேட் பண்ணமா, லவ்வை சொன்னமா, பிரேக்கப் பண்ணமா, இது எங்கே போகுதுன்னே தெரியாத ஒரு கைண்ட் ஆஃப் லவ்க்குள்ளே போயிட்டு இருக்கு இல்லையா? பட் இன்னைக்கு இருக்கிற லவ் பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸ்பெக்டேஷன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் தான். இந்த 2மே சேர்ந்து தான் வந்து லவ். ரெஸ்பெக்ட்டுங்கிறது வந்து நீங்கள் வாங்க போங்க அந்த மாதிரி பேசுறது இல்லை.
ஒரு ஒப்பீனியன் நம்ம எடுத்து வைக்கிறோம்னா அதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் நம்மளோட பாயிண்ட் சொல்லணும். இதுதான் மெயினாக இருக்கு. அதுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. ஓகே, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஒரு லவ் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். இப்போது லவ் பண்ணுறவங்க சில பேர் எப்படி இருக்காங்கன்னா, லவ் வந்து இது போனால் இன்னொரு லவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த தாட்லேயே தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். நீ மட்டும்தான், உனக்கு அப்புறம் யாரும் இல்லை, உனக்கு அப்புறம் யாரும் வரப்போகிறது இல்லைன்னு நினைக்கணும். அப்படி இருக்கிற ஒரு லவ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னையா இருக்க விடணும், நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்க விடணும். அப்படி இருக்க விட்டாங்கன்னா அந்த லவ் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். லாயல்ட்டி தான் மேட்ரு. இங்கே வந்து லாயலாக இருந்தால் தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் தான் அந்த லாயல்ட்டி ரொம்பவே டவுனாக இருக்குது. அதனால பழைய டைம் லவ் மாதிரி இப்போ கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, ஆன்லைனில் பேசுகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் எதுனாலுமே நேரில் பார்த்து பேசுகிறது அந்த மாதிரி இருந்தால் ஆஃப்லைனில் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும்போது நிறைய சண்டை அந்த மாதிரிலாம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இன்னுமே அந்த லவ்வை இன்னும் நல்லா க்ரோ பண்ணுன்றனால அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ மோர் ஆஃப் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ஷன் இருந்தால் அதிகபட்ச சண்டைகள் வராது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஐ திங்க் அது ஒரு பாயிண்ட் நல்லா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? லவ்ன்றது ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம். ஸோ அதனால் எப்பயுமே அதை எதிர்பார்த்ததுன்னா எப்பயுமே மீட் பண்ணணும், எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணணும், எப்பயுமே அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். எல்லாரையும் சொல்லலை. முதல்ல ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 20 to 30 இயர்ஸ் இதுக்குள்ளே செட்டில் ஆகணும். அந்நேரத்தில் நம்ம ஒர்க்கை சப்போர்ட் பண்ணுற பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அந்நேரத்தில் வந்து என் லவ் கூட எப்படி சொல்கிறது, டவுட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஒர்க் பண்ணாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், தப்பாக ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், லாயலாக இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணாதான் அடுத்த ஒரு 20 வருஷம் அவங்க நல்லா பார்த்துக்க முடியும். அப்புறம் அட்லாஸ்ட் எப்படி முடியும்னா, எல்லா பொண்ணுங்க அதுவும் தப்பு சொல்ல முடியாது, உன்னால் ஏன் பண்ண முடியல பெருசாக, ஸோ அதனால் எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, ஸோ அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நேரம் வந்து இவன் லைஃப்பும் போயிடும், அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒர்க் முதல்ல 20 to 30 வயசுக்குள்ளே ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், லவ்வுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். மேம், நான் அவர் சொன்னதுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ப்ளீஸ். அவர் சொன்னார், கேர்ள்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேற அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொன்னார்ல. அதோட என்ன மீனிங்னா, அவர் பிஸியாக தான் இருப்பான்னு அந்த பொண்ணுக்கும் தெரியும். ஒரு 2 நிமிஷம் நான் பிஸியாக இருக்கேன்டா, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன், ஃப்ரீ ஆகிட்டு அந்த ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு தான் அந்த பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் சண்டை போடுவாங்க. நீ எவ்வளோதான் நீ பிஸியாக இருக்கேன்னு எனக்கும் தெரியும், ஆனால் அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் கால் பேசி சாப்பிட்டியா, இல்லை நீ என்ன பண்ணுற, நான் இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் கேர்ள் வந்து ரொம்பலாம் சண்டை போட மாட்டாங்க. அதுதான் மெயின் விஷயம். அண்ட் அவர் இன்னொன்று சொன்னார், இந்த மாதிரி 20 to 35 வரைக்கும் ஒர்க்கை பார்க்கணும். ஒர்க்கை பார்த்துட்டே லவ்வையும் மேனேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறவங்க. ஒரு பொண்ணுக்கு ரெஸ்பெக்ட், எஃபர்ட்ஸ் போடணும். எஃபர்ட்ஸ் தான் இல்லை மேட்ரே. இப்போது நீ வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கும் டைரெக்டாக போய் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அது டைரெக்டாக போய் பேசுறது ஒரு எஃபர்ட் தான். இப்போ நம்ம கால் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதும் நேரில் போய் அவங்க கண்ணை பார்த்து பேசுகிறதும் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். அது எஃபர்ட் மேட்டர் லவ்வில். ஆக்சுவலி இந்த பதில் வந்து முதல்ல ஒரு வாரம் இல்லைன்னா 1 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் பார்த்ததில் சொல்கிறேன், லைக் அவன் ஆள் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், என் ஆள் வந்து இப்பெல்லாம் பண்ணுறான்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அவங்க தெளிவாக தான் இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோர்த்து விடுவாங்க. லைக் அப்புறம் அவங்க டவுட் பண்ணி, எல்லா பொண்ணுங்க தப்பாக சொல்லலை, ஆக்சுவலாக டைம் கொடுப்போம். லைக் மீட் பண்ணுறது 3 days once ஆர் வீக்லி 2 days இதுமாரிலாம் கொடுப்போம். அதுமாரி ஈவினிங் 1 hour, நைட் 1 hour, அதுக்கு மேலே பிஸியாக இருப்பேன். இதுமாரி லைக் லைஃப் சப்போர்ட்டிங் பார்ட்னராக தான் பார்க்குறேன். லவ்னு அது ரொம்ப அது வேணும்னா லைக் 30க்கு அப்புறம் ஃபுல்லாக லவ் பண்ண தானே போகிறோம். லைக் ஃபஸ்ட்டு 20 to 30 நம்ம ஒர்க் இம்பார்ட்டன்ஸாக பண்ணணும்ல, அதை தான் நான் சொல்கிறேன். லவ்வே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. பர் டே ஒரு 2 hours, அப்புறம் 3 days once மீட், இதை தான் எதிர்பார்க்குறேன். இது கொஞ்ச நாளைக்கு எதிர்பார்ப்பாங்க. லைக் அவங்க சொல்கிறாங்களே இதுமாரி சாப்பிட்டியா, தூங்குனியான்னு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன், இதே ரிப்ளை வந்து 1 வாரத்துக்கு பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்க சலிச்சிருவாங்க. அவ்வளோ எஃபர்ட் போடாமல் இல்லை. அதான் ஈவினிங் 1 hour, நைட் 1 hour, அப்புறம் வந்து 3 days once மீட். இதேமாரி கொஞ்சம் லைக் லைஃப் செட்டில் ஆகிற வரைக்கும் இப்படி இருந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக லவ் பண்ண தானே போகிறோம். அதான் ரிப்ளை. அதாவது உங்களுக்கே ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கேன்றீங்க. காலையில் 1 hour, ஆஃப்டர்நூன் ஒரு 1 hour. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பதில் என்ன இதுக்கு? அலோகேட் பண்ணி லவ் கொடுக்கறது தான் லவ்வா? காலையில் 1 hour மீட் பண்ணி காலையில் பேசுறது, ஈவினிங் பேசுறது, இந்த நேரத்தில் சாப்பிட்டியான்னு கேட்கறது, அலோகேட் பண்ணுறதா லவ்? 30க்கு அப்புறம் லவ்னா, 30க்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கன்னா பசங்க இருக்கும், அந்த லவ் ஸ்ப்ரெட் ஆகிடும். அவங்களுக்கான டைம் உங்களுக்கு கொடுக்க முடியாது.
அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்களுக்கான அந்த டைம். சாப்பிட்டியான்னு நீங்கள் அந்த 10 செகண்ட் பேசுகிறத ஏன் 1 hour பேசணும்? 1 hour நீங்கள் அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த 10 செகண்டில் பேசி முடிச்சிடலாமே. அவங்களுக்கு அதுவே போதும், அவங்க அதுலேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அவன் நம்மளுக்காக கால் பண்ணி நான் சாப்பிட்டேம்மா, நான் இதுதான் பண்ணுறேன், கொஞ்சம் வேலையாக இருக்கு, நான் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது. அந்த ஈவினிங் 1 hour பேசுறது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு அந்த 10 செகண்ட்லேயே கிடச்சிரும். அலோகேட் பண்ணி கொடுக்கறது லவ் கிடையாது. ஷோக்காக சொல்லலாம், ரியாலிட்டில இப்படி இருக்காது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கேர்ள்ஸும் ஒர்க் போறாங்க, பாய்ஸும் ஒர்க் போறாங்க. ஓகேவா? உங்களோட கான்செப்டே வந்தாலும் உங்களுக்கு எப்படி நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ அந்த மாதிரி நாங்களும் பிஸியா இருக்கோம். எங்களுக்கும் டைம் ரொம்ப தேவைப்படுது. ஓகே, இப்போ நான் ஒர்க்ல பிஸியாவே இருக்கேன், உங்களை மாதிரி நானும் ஷெட்யூல் பண்ணி கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எனக்கும் இப்போ ஒரு 1 month போது எனக்கு ரொம்ப டைட்டா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும், நான் டைட்டா போய்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி ஈவினிங் மட்டும் நான் உங்களுக்கு கால் பண்றேன் 1 hour, அதுக்கு மேல உங்களுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஒரு 1 monthக்கு அப்புறம் நம்ம நேர்ல மீட் பண்றோம். ஓகே, உங்களுக்கும் எனக்கும் இருக்க அந்த கனெக்ஷன் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? லைக் அதான் நான் கேக்குறேன் ப்ரோ, உங்களுக்கு நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அந்த கனெக்ஷன் வந்து நீங்க எங்களுக்கு எப்பயுமே கான்ஸ்டன்ட்டா கொடுக்கல அப்படின்னா நாங்க என்ன உங்களை நினைச்சு அப்படியே ஏங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல. நான் ஏங்க சொல்ல, நீங்க உங்க வேலையை பாரு, நானும் எங்க வேலையை பார்க்கறேன். லைக் அது எதுக்கு ப்ரோ லவ்? அது என்ன ப்ரோ லவ்? இல்ல, நான் சொல்றது முழுசா கேளுங்க. நீங்க பேசும்போது நான் லைக் இன்டரப்ட் பண்ணல, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. லைக் இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் வந்து பேசிட்டு 10 நிமிஷம் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன், சரி நான் ஒர்க்கா இருக்கேன், பாய்னு சொன்னா பாய்னு முடிப்பாங்களா? அதான் என் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். முடிப்பாங்களான்னு கேட்கறேன். லைக் இது மேபி ஒரு 1 week இருக்கலாம். இல்ல ஜெனியூனா நான் பேசுறேன் நானு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த ஒரு இப்போ அந்த நேரத்துல நான் பிஸியா இருக்கேன், ஓகே நான் பிஸியா இருக்கேம்மா, நான் அப்புறம் பேசுறேம்மா, நான் டக்குன்னு விட்டுருவாங்களா இல்ல அதை வச்சு ஒரு சண்டே ஆரம்பிப்பாங்களா? அதனால தான் நான் சிம்பிளா முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். இப்போ 1 week அவர் அதே பாய் ரிப்பீட்டடா சொல்லும் போது யாருக்கா இருந்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நான் உன்னோட லவ்வர், நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், நீ என்கிட்ட பேசணும், நீ எனக்காக எஃபர்ட் போடணும், எனக்கு அது தெரியணும்ல. ஓகேவா? இப்போ உங்க மேனேஜர் கிட்டே இருக்கட்டும், நீங்க ஒர்க் பண்ற இடத்துலயே இருக்கட்டும், நீங்க இதே மாதிரி கான்ஸ்டன்டா உன்னோட பாயிண்ட்டை மட்டும் தான் நான் பேசுவேன், இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் அப்படின்னா அது எப்படி போகும்? ஓகே, யாருக்கா இருந்தாலும் நீ ஒரு பர்டிகுலர் எஃபர்ட் போடுற, நீ வேற ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நான் உன்னோட ஒர்க் இல்ல ப்ரோ, நான் உன்னோட லவ். ஸோ நீ எனக்காக என்ன பண்ணணும்? டைம் அலோகேட் பண்ணணும், என்ன வேற மாதிரி ட்ரீட் பண்ண, என்ன ஸ்பெஷலா. தட்ஸ் அதே மாதிரி தான் நானும் உன்னை ட்ரீட் பண்ண போறேன். புரியுதா? சோ தட்ஸ் லவ். இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒர்க் இருக்கு which is very important. அதே நேரத்துல ஒரு லவ்வராக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த வார்த்தையை சொல்றதுக்கே வந்து டைம் இல்லாத அளவுக்கு அப்ப நாங்களும் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் அந்த டைம் எடுத்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பும் போது நீங்களும் அதே மாதிரி டைம் எடுத்து ஒரு 5 minutes ஒரு 3 செகண்ட் அந்த மெசேஜ் அனுப்புற என்ன ஆகும் போகுதுன்னு கேக்குறாங்க. ஓகே, நான் இப்படி இருந்தா ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், இது வந்து கண்டினியூஸாக இது வந்து அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒரு டைமில் வந்து 1 hour நம்ம லைக் அந்த டே ஃபுல்லாக எப்படி இருக்குது, அடுத்து நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம், இன்னும் ஃபியூச்சர் என்னெல்லாம் பண்ணலாம், அந்த 1 hour அப்படியே நல்லா போகும். லைக் ஒரு 10 minutes லைக் நடுவில் ஒரு 5 seconds இதில் என்ன பேச முடியும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த மெசேஜ் ஏன் போட மாட்டீங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. மெசேஜ் போட மாட்டேன் நான் அப்படி சொல்லவே இல்லை. என்னன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு லைக் இந்த ஒரு 10 years வந்து 10 years இல்லை 5 years நான் செட்டில் ஆகிற வரைக்கும் நான் நல்ல ஒர்க்கில் போயிட்டேன்னா நான் தைரியமாக வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கலாம். லைக் எங்கள் ஃபேமிலி ஒத்துப்பாங்க, அவங்க ஃபேமிலி ஒத்துப்பாங்க. இங்கே இருக்க லவ்ல பெரிய பிரச்சனை, லவ் பண்ணணுமா கல்யாணம் பண்ணணுமா, அதான விஷயம். லவ் பண்ணால் யார் வேணா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், 10 பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் முக்கியம். லைக் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் இருக்கும். இப்போ வேணா சொல்லலாம், நான் ஒர்க் போய் பார்க்கலாம், அப்படி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. லைக் பொண்ணுங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஏக்கம் இருக்கும். லைக் அவன் லவ் வந்து எவ்வளோ எப்படி வந்து அவனை ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. இப்போ பசங்களுக்கு என்ன இருக்குன்னா, இப்போ அவங்க வேணா இப்போ ஒரு பையன் வந்து ஒரு ரோஸ் கொடுத்தாலும் அவங்க ஹார்ட்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுற பொண்ணுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. லைக் ஆனால் எங்களுக்கு தோணும், நம்ம ரோஸ் தானே கொடுக்குறோம், அவன் டைமண்ட் ரிங் வாங்கி தரானே, நம்ம எப்போ வாங்கி தர போகிறோம், அது நான் ஒர்க் பண்ணணுமே. லவ் எப்போ வேணால் பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் பண்ண தான் போகிறேன். இப்போ இருக்கிற அந்த லவ் தாண்டி எனக்கு அதை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகிறேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன செட்டில் பண்ணணும். என் பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்பொழுது என் சைடில் ஒரு எக்கனாமிக்கலி நான் ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்றது இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். இது என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் என்னன்னா அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவங்க சொல்ற விதம் வந்து ரொம்ப கண்டிஷனலா ஆக்குறாங்க. லவ் இஸ் வெரி அன்கண்டிஷனல். ஸோ நீங்க அந்த ஸ்கெட்யூல் போட்டு இப்படிதான் பேசுவேன், இப்போதான் ஃப்ரீயாம கொஞ்சம் வியர்ட். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, கேர்ள்ஸ் இந்த மாதிரி கால் பண்றது ஜஸ்ட் ஃபார் த ஃபேக்ட் ரீஅஷூரன்ஸ் தான் வேணும். சரி ஓகே, என்னை பத்தி யோசிக்கிறான், என்னை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா இத்தனை வாட்டி யோசிக்கிறான், சிம்பிள் ரிப்ளை ஓகே நான் சரியா இருக்கேன், அது போதும். we don't want you to talk to us for hours straight. அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா ரீஅஷூரன்ஸ் தான், அவ்வளவுதான்.
ஓகே. ஸோ அவங்க பாயிண்ட் என்னன்னா, வை வி ஹேவ் டு மேக் த லவ் எஸ் ஒரு கண்டிஷன்ஸோட. இட் இஸ் ஆல்வேஸ் அன்கண்டிஷனலான ஒரு லவ் தான் எதிர்பார்க்குறோம், வெதர் இட் இஸ் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ். அது ஏன் ஒரு கண்டிஷன் கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. மேம் ஏன்னா லவ்ல இருக்கவங்க வந்து அட்டென்ஷன் லைக் அவங்க அட்டென்ஷன் இஸ் பேசிக் நீட் இன் லவ் மேம். அட்டென்ஷன் அண்ட் அஃபெக்ஷன் இது ரெண்டும் இருந்தால் தான் லவ்னு இது மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பட் there's also another term unconditional love அப்படின்ற ஒரு விஷயம். தட் இஸ் லைக் illusion மேம். அவ்வளோ ஒன்றும் நான் சொல்ல girls only have to break this. It's an illusion அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல மேம் விரும்புறீங்க? அதாவது இன்னொன்று பாயிண்ட் மேம் லைக் நம்ம மூவி பார்த்து அந்த மாதிரி மற்றவங்கள பார்த்தா நம்ம லவ்னு ஒரு மைண்டில் ஒரு கான்செப்ட் லைக் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ லைக் ரியல் லைஃப்பில் ஆப்வியஸ்லி அப்ளை ஆகாது. இப்போ மூவியில் ஒரு ஹீரோ வில்லன் அடிக்கிறான், நம்ம போய் அடிக்க போனால் பறக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆக்சுவலாக அந்த இல்யூஷனுங்கிற வார்த்தை வந்து தப்பு. ஏன்னா லவ் வந்து எப்படி இல்யூஷன் ஆகும்? நம்ம ஒருத்தவங்கள பார்க்குறோம், பேசுகிறோம், கனெக்ட் பண்ணுறோம். இட்ஸ் இல்யூஷன், இட்ஸ் ராங் வேர்ட். நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பட் அந்த கை சொன்னார்ல, அவர் வந்து என்ன சொன்னார்னா அண்டர்ஸ்டாண்டபிள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அதே ஸ்கெட்யூலும் அதே ஒர்க்கும் எனக்கும் இருக்கும். பட் இந்த டைமுக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படி அவங்க டெக்ஸ்ட் பண்ணலன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நானுமே கரியரில் க்ரோத் ஆகணும், சேம் ஆஸ் வெல் என்னோட பார்ட்னரும் என் கரியரில் க்ரோத் ஆகணும்னா வி போத் ஒர்க் டுகெதர். அப்போ நாங்கள் 2 பேருமே க்ரோத் ஆனால் தான் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து சஸ்டெயினாக நிற்க முடியுன்றதை நான் யோசிப்பேன். அப்போ வந்து நான் அவங்களோட கரியருக்குமே நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாமே. அப்படி இருந்தால் அதே ஈக்குவல் எனக்கும் நான் வச்சுப்பேன். அவங்க ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், நீங்களும் ஒர்க் பண்ணுறீங்க. பட் எங்களுக்கான அந்த ஸ்பேஸை நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் ஏன் கொடுக்க தயங்குறீங்க, ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அதான் மேம் 2 பேர் எப்படி சொல்கிறது, லவ் இஸ் வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மேம். மெயின் திங் அதுதான். இப்போது எப்படி எங்களுக்கு ஒர்க் இருக்கோ அவங்களுக்கும் ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஒர்க் டைமில் டைம் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். எல்லாருமே அப்படி தான். இப்போ நாங்கள் அந்த ஒர்க் ப்ரெஷரில் எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கட்டும், ஃப்யூச்சரை பற்றி நினைக்கட்டும், 2 பேருமே ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ணது எல்லாமே கரெக்ட். So you accept. We have to take a பட் time ஆனால் and 2 message. பேருமே சேம் டைம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து அவங்க பேசணும். தென் சேம் டைம் அவங்களோட சுச்சுவேஷனும் 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஈகோவே இருக்கக்கூடாது. ஈகோலெஸ்ஸாக இருந்தால் தான் அந்த லவ்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ லவ்ன்றது வந்து அந்த மேலோட லவ் மட்டும் இல்லை, ஃபீமேலோட லவ் மட்டும் இல்லை, அவங்க 2 பேரும் சேர்ந்தது தான் அந்த லவ். ஸோ அவங்க 2 பேருமே சேர்ந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், அவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அவ்வளோ பேர் வந்து நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்மளை சரியாக எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் இல்லாத ஒரு இடம் வந்து லவ். அந்த இடத்துலையும் வந்து நம்ம ஒரு 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சரியான விஷயம் இல்லை. அந்த இடத்துல ஜஸ்ட் லவ் மட்டும் பண்ணாலே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு டைம் எடுத்து பசங்க வந்து மெசேஜ் பண்ண மாட்டீங்க, இவந்தோ நீங்கள் பிஸியாக இருந்தாலும் அந்த டைம் எடுத்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன், அப்போ அந்த டைமில் அவங்க ஃப்ரீயாக இருக்கணும். அது மாதிரி தான் இப்போ அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருக்க மாட்டேன். அந்த நேரத்தில் நான் மெசேஜ் பண்ண முடியாது. ஆனால் நான் ஃப்ரீயாக ஆனதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுவேன், அவங்களுக்கு லேட் ஆகும், அங்கேருந்து ரிப்ளை வர லேட் ஆகும். அப்புறம் அது வந்து ஒரு சண்டை வரும் அந்த இடத்துல. நான் மெசேஜ் பண்ணால் நீ ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண மாட்டியா, அப்போ எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, இந்த மாதிரி தான் வரும். இப்போ மியூச்சுவலாக ஒரு டைம் ஓகே நான் இந்த டைம் ஃப்ரீயாக இருப்பேன், நீ இந்த டைம் ஃப்ரீயாக இரு, இந்த டயத்தில் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னா அது ஓகே. அது இல்லாமல் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகுது. மேம் இப்போது அந்த கேர்ள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க பிஸியாக இருக்கும் போது டெக்ஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொன்னேன். இப்போது எனக்கு என்ன டவுட்னா, இப்போது ஒரு ரிலேஷன்ஷிப்பு இப்போ இருக்க லவ்வே 8 வருஷம் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் லவ் பண்ணி அவங்க சாகிற வரைக்கும் கூட தானே இருக்க போகிறாங்க. 60 years 50 years வரைக்கும் இருக்குது. அப்போ அவங்க அது வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவாங்களா? ஏன்னா ஒரு 10 yearsக்கு மேலே அந்த பொண்ணுக்கு பயம் வரும், நம்ம மேலே இருந்த லவ் போயிடுச்சோ, நம்ம வந்து அழகா இல்லையோ, நம்ம வந்து குண்டாயிட்டோமோ ஒல்லி ஆயிட்டோமோன்னு அவங்களுக்கு அந்த டென்ஷன்லேயே அவங்க கோவப்பட தான் செய்வாங்க. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே இவ இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் நம்மக்கிட்ட லவ் காட்டுவானா இல்லையான்னு அந்த பொண்ணு டவுட்லேயே இருப்பாள். ஆனால் அந்த பையன் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ஜென்ரேஷனில். நான் பார்த்த வரைக்கும் இப்போது 5 வருஷம் லவ் பண்ணுறவங்களே டக்குன்னு பிரேக்கப் ஆகி போகிறாங்க. 5 வருஷத்துக்கே நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 50 வருஷம் எல்லாம் எப்படி வாழ்வீங்க? இந்த காலத்தில் வந்து அந்த நீங்கள் டெக்னாலஜி பற்றி கூட சொன்னீங்க, வெயிட் பண்ணுற மனப்பான்மை வந்து உண்மையிலேயே குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி கூட இப்போ நம்மளோட அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போனால் நைட்டு தான் வருவாங்க, நடுவில் ஒரு தடவை கால் 2 தடவை கால். இப்போ இந்த வாட்ஸ்அப் வந்தோன்னே என்ன ஆகுதுன்னா வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், அவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஷோக்காக வேணால் எல்லாரும் பேசலாம், 2 நிமிஷம் தான் பேசுவேன், 2 நிமிஷம் சாப்பிட்டியா மட்டும் தான் பேசுவேன் அப்படின்லாம். ஆனால் வந்து அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க, இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு நீ ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் என் கூட கனெக்ட்லேயே இருக்கணும் அப்படின்றதுனால ஃபோன் எதுக்கு நீ வச்சிருக்க, இதுக்கு தானே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நமக்கு இப்பெல்லாம் அதான் நம்ம 5 years முன்னாடி சொன்னேன், இன்னும் கூட நீங்கள் பின்னாடிலாம் போனீங்கன்னா வந்து இந்த சங்க இலக்கியத்துலலாம் வந்து நம்ம
ஒரு தலைவன் தலைவின் இந்த பாட்டுலாம் வரும்ல ரொமான்ஸ், அது எல்லாமே ரொமான்ஸ் சாங்ஸ். அந்த தலைவன் தலைவினா பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஏதோ ஒரு பொருள் தேடி நாடு விட்டு நாடு எங்கேயோ தூரமாக போவான். அது போயிட்டு அவன் வர வரைக்கும் தலைவி வந்து அவனை நினச்சிட்டு வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து லவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு லவ் பண்ணுமா மேரி பண்ணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் அதுக்கு விட்டு கொடுத்து போகணும். அந்த வெயிட் பண்ணுற மனப்பான்மை வந்து இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் சொல்கிறது உண்மைதான். பட் இது கேர்ள்ஸ்க்கும் பொருந்தும், பாய்ஸ்க்கும் பொருந்தும். வெயிட் பண்ணுறது வந்து பாய்ஸ்க்குமே கிடையாது. இப்போ அவங்க அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணலன்னா அப்படி என்ன நீ பண்ணிட்டு இருக்க, ஏன் எங்களுக்கு வேலை இருக்காதா, வீட்டில் இருக்க மாட்டோமா, இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருக்க மாட்டோமா? ஸோ அவங்களுக்குமே அது கிடையாது. இந்த ஜென்ரேஷனில் ஆக்சுவலாக அந்த வெயிட்டிங் டைம்ன்றது எனக்கு தெரியல, மேபி அந்த ஜென்ரேஷன் கேப்போ சம்திங். நம்மளோட பேரண்ட்ஸ் இருந்த மாதிரி நம்மளால அந்த அளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ண முடியறதில்ல. அது 2 பேர்கிட்டயுமே இருக்குது, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு என்ன தேவைன்னா, என்னோட அவ்வளோ பிஸி ஷெட்யூலையும் உனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்குது. நான் வந்து உன்னை ரொம்ப என்ன சொல்கிறது, உன்னை வந்து எனக்கு அட்மையர் பண்ணணும். ஓகே, நான் உனக்காக கமிட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட இருந்து அதே சேம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நீ என்னை வந்து நீ என்ன சொல்கிறது, என்னை அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணு. ஒன்றும் இல்லை, நான் ஏதாவது ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா அதை அக்னாலேஜ் பண்ணேன், அவ்வளோதான். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக அக்னாலேஜ்மெண்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஐ கேன் வெயிட், பட் அதுக்கு நீ ஓவராக வெயிட் பண்ண முடியாது. உனக்கு அப்பப்போ பிரேக் கிடைக்குதுல்ல, அந்த பிரேக் டைமில் கூட நீ மொபைல் எடுத்து எனக்கு ஒரு ஹாய் மெசேஜ் இல்லை நான் இப்போ பிரேக்கில் இருக்கேன் அது கூட சொல்ல முடியல. இப்போ அதை தான் அவங்க பாயிண்டாக எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, உனக்கு ஒரு பிரேக் டைம் கிடைக்கும் போது இப்போ அந்த பிரேக் டைமே நான் உங்களுக்கு தெரியாமல் சம்டைம்ஸ் அவங்க உண்மையிலேயே ஒர்க்கில் கூட இருக்கலாம். இருக்கலாம், அது சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது இல்லை. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே நான் பிஸியாக இருப்பேன் யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள், யாரையுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எப்பயுமே பிஸியாக தான் இருப்பேன், நீ வந்து மேரேஜ் வேணும்னா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ நம்ம எல்லாமே இந்த டாபிக் ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கு, அந்த டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகும்போது நல்லா இருக்கிற அந்த காதல் கூட கெட்டு போகுதுன்ற அளவுக்கு இன்றைய காலம் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்தே ஆரம்பிக்கலாம். அந்த டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு லவ்வை கில் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? மேம் அதை தான் வந்து நம்ம தாய்மொழி தமிழில் சொல்லுவோம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டாக்ஸிக்காக மாறிடும் மேம். நம்ம அதிகமாக கொடுக்க 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 அதுவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஆகிற மாதிரி ஆகிடும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இப்போ உண்மையிலே அந்த பையனுக்கு அன்றைக்கி வேலை இருக்குன்னா அவன் வேலைக்கு தான் போகணும். லீவ் எடுத்து வேலண்டைன்ஸ் டேக்காக லவ்வுக்காக தனியாக அந்த டே ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து தட் இஸ் நாட் லவ். லவ்ன்றது டெய்லியுமே பண்ணுறது தான் அது லவ்வே தவிர இந்த வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் நம்ம வந்து லவ் இன்னும் நிறைய பண்ணணும், நம்ம நிறைய வெளியே போகணும் அப்படி கிடையாது. அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி நீ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னும்போ அது ஏதோ ஒரு மாதிரி அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறாங்களோ. இந்த வேலண்டைன்ஸ் டேனா அந்த மூவிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் நம்ம லவ் பண்ணணும் போல் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறவங்க இருக்குது. ஏன்னா பசங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு ஸ்கூல் டேஸில் அவங்க பண்ண லவ் வந்து வேறு, காலேஜ் டேஸில் அவங்க பண்ண லவ் வேறு. ஏன்னா அந்த டைமில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்காது. அது கேர்ள்ஸுக்கும் சொல்கிறேன், பாய்ஸுக்கும் சொல்கிறேன். ஒரு 20s கிராஸ் பண்ணும்போது தான் தெரியுது லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று வரும்போது நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம லவ் வந்து நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம லவ் பண்ணுறோம். ஸோ அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னா அதுக்கு நான் ஸ்டேபிளாக இருக்கணும், அதுக்கு நான் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நீ எனக்கு அது அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீ எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என் லைஃபே உனக்கு கொடுக்க போகிறேன். அப்போ நீ அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வச்சுருந்தேன்னா எனக்கு உன் மேலே இருக்க லவ் கம்மியாகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்றது தான் நான் ஃபீல் பண்ணுறேனே தவிர மற்றபடி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் எப்படி மேம் லவ் பண்ண முடியும்? எஃபர்ட்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ போடுறேன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு அது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, அவ்வளோதான். ஏன்னா இப்போ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட்ஸ் போடுறேன்னா அது இன்னுமே பத்துமோ பத்தாததோன்றது அவங்க நினச்சிக்கிறாங்க. சரி, அதை நான் புரிஞ்சுக்கணும் நான் ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். ஓகே, அந்த எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுறது தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஃபைன். அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த கேர்ள்ஸ் கூட இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லுவாங்க ஏய் உனக்கு தெரியுமாடி அவன் வந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு தேட்டர் போனானா, உன்னை கூட்டு போனானா அப்படின்னா இல்லை. ஸோ இவங்க நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏற்றி விடும்போது இவங்க நம்ம இன்னும் நல்லா தான்டா போயிட்டு இருந்தது, எதுக்குடா இவங்க சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னப்போ நமக்கே தெரியாது. திடீர்னு வந்து கேட்பாங்க ஆமாம் நீ இது பண்ணியிருக்கியா, அவன் வந்து அவனுக்கு அது பண்ணுறான். அந்த கம்பேரிசன் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்ப. மேம் அது எக்ஸ்பெக்டேஷனே சொல்ல முடியாது, ஆக்சுவலி ஜஸ்ட் டிசையர். எல்லாருக்கும் டிசையர்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பண்ணால் உனக்கும் அந்த டிசையர் வரும். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பெக்டேஷன் தட் நீ எனக்கு இது பண்ணியே ஆகணும், வேலண்டைன்ஸ் வந்தே ஆகணும். ஐ மீன் அன்லைக் சம் பீப்புள். ஸோ எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் காம்ப்ரமைஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க, அவங்க ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபைனான்ஷியலி சவுண்டாக இல்லைன்னா
அவங்க வந்து வேற வேலை அதுக்கு காம்பன்சேட் பண்ணுவாங்க, மேக்கப் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க உனக்கு இமோஷனலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இல்லைன்னா வேற ஏதோ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பவுண்ட்ரிஸ், ரிஜிட்டாக எது இருந்தாலும் அது சரியாக வேலைக்கே ஆகாது. அது ஃப்ளோவில் போகணும். லைக் யூ கைஸ் ஃபிகர் இட் அவுட் டுகெதர். நீங்கள் 2 பேரும் ஈச் அதரை மோல்ட் பண்ணுவீங்க. நாட் தட் இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, நீங்கள் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணணும், அதில் தான் இருக்கணும்னு இல்லை. ஓகே, அவங்க என்ன சொல்றனா எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி அவங்க டிசைருக்குள்ள வந்திருக்காங்க. இட் இஸ் நாட் an expectation, அது ஒரு டிசைர் அப்படின்றாங்க. மேம் எக்ஸ்பெக்டேஷனு, டிசைரு, எதிர்பார்ப்பு, என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. எதிர்பார்க்கறதெல்லாம் கூட விட்டுருங்களேன், நாங்கள் கொடுக்கறது தயாராக இருக்கோம். அதை வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க, தெளிவாக சொல்ல மாட்டாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளே அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து எல்லா பாய்ஸ்க்கும் இருக்க பிரச்சனை. ஏன்னா வந்து நம்ம பேசிக்காக வந்து மைண்ட் ரீட் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாம் வெறும் வந்து காதலர்கள் இல்லை, மெஜிஷியன்ஸாக ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுதான் முடியல. இப்போ இது வேணும் அப்படின்னு கேட்டால் ஓகே நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியும், என்னோட சக்திக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்றது ஓகே. இதை வேணும்னு எனக்கு இது வேணும்னு உனக்கு தெரியாதா, அப்போ வந்து நீ என்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுதான் என்ன வேணும்ன்றதை அவங்க சொல்றது கூட வந்து இது பண்றாங்க. அதாவது அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க கரெக்டா புரிஞ்சு வாங்கிடணும். அந்த மாதிரி ஓகே, ஒரு மெஜிஷியன் ஆக்கியிருக்காங்க. மேம் ஆக்சுவலாக வந்து பாய்ஸ் எப்போவுமே லாஜிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ்க்கும் லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியும். ஆனால் அவங்க மோஸ்ட்டாக லவ்வில் வந்து லாஜிக்கலை தொடவே மாட்டாங்க. எமோஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. அவங்க வந்து பாய்ஸ் வந்து நம்ம எமோஷன்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாமலே கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சேடாக இருக்கும் போது உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவனே வந்து கேட்கணும். நான் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வா அப்படின்னு கூப்பிடாம உனக்கு பிரச்சனையா நான் வரேன் அப்படின்னு அவனே சொல்லணும் தான் எமோஷன்ஸில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க லாஜிக்கலாக இப்போ பிரச்சனைனா கூப்பிட வேண்டியதானே, நாங்கள் கூப்பிடலையா உன்னை, நான் வந்து சொல்லலையா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால இங்கே இந்த இடத்துல தான் அந்த சண்டை வரும். நீ எமோஷன்ஸை புரிஞ்சிக்க மாட்டேருந்தா மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் சண்டை போடுவாங்க மேம். எமோஷன்ஸை எங்களால் கல்டிவேட் பண்ண முடியாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்போ இப்போ நான் போய் மச்சான் இந்த மாதிரி இருக்கிறேன், இந்த மாதிரி சேடாக இருக்கிறேன்டா அப்படின்னா அவனுங்க வந்து அது எமோஷன்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஒரு ஃபன்னாக ஒரு மீமாக எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் மூட நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது. ஆனால் கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து ஃபுல்லாக எமோஷன்ஸை உட்காந்து நோட்டில் எழுதி ஜேர்னல் பண்ணி ஒன்றா பண்ணி இப்படி தான் வராங்க. நாங்கள்லாம் கேட்டால் எப்படி தான் உங்களுக்குலாம் டைம் இருக்குதுன்னு எங்களுக்கு புரியல. எங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஓவர் திங்க் பண்ணுவாங்கல்ல மேம். அது வந்து எழுதி வைக்கிறதுனால நமக்கு அந்த ஓவர் திங்க் வந்து நம்மளோட மைண்டை அப்செட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். அதனால நான் மோஸ்ட்டாக எழுதி வைப்பேன் என்னோட என்னென்னலாம் தாட்ஸ். நம்மளுக்கு எங்கெங்கேயோ தாட்ஸ் போகும், வேர்ல்டையே தாண்டி கூட போகும். ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டுன்ற போது அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதையும் ஒரு திங்கிங்காக தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு 24 மணி நேரமும் யார் ஒரு பையன் போனாலும் அவனை பார்க்கக்கூடாது, நம்ம கமிட்டடு, நம்ம வந்து அந்த பையனை மட்டும்தான் யோசிக்கணும்னு அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கு. அவங்க வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. அப்போ நீ என்கிட்ட பேசும்போது நீ என்னை பற்றி யோசிச்சு என்னோட எமோஷன்ஸை பற்றி யோசி. நீ வெளியில் இருக்கும்போது கூட என்னை பற்றி யோசிக்க வேணாம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா நீ ஏன் இப்படி பேசுகிற, என்ன ஆச்சு, டல்லாக இருக்க அப்படின்னு என்கிட்ட கேளு. நீ வந்து வெளியில் போய் பேச வேண்டும், யோசிக்கணும். நீ எப்போ பார்த்தாலும் எமோஷன்ஸில் என்னை பற்றி யோசிக்கணும்லாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னா இல்லை நம்ம மீட் பண்ணப்போ அப்போ கேளு என்கிட்ட வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு நீ கேட்கும்போது அப்போ எனக்கு வந்து பிரச்சனையே இல்லைனாலும் இவன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம ஏதாவது ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் அது அப்போ நடக்கவே நடக்காது. அப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், ஓகே ஓகேன்னு. அட் த எட்ஜ் ஒரு எண்டில் கூட நடக்கல, இது கூட பண்ணலன்னு தோணும்ல, அப்போ தான் வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கோவமாக மாறுது. ஆப்வியஸாக எங்களுக்கும் ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். இப்போ இவங்க இவ்வளோ தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, கோவம் வருதுன்னு எங்களுக்கும் தெரியுது. ஆனால் அது எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு புரியல. நான் இப்போது ஒர்க்குக்குன்னு போகிறப்போ எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? இப்போது எனக்கு இப்போ கரண்ட் 18 போயிட்டுருக்கு. 18 இயர்ஸ் ஃபுல்லாகவே நான் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது. மோஸ்ட்டாக என் வீட்டில் நான் எங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோ தேட்டர் போனது நாட் ஈவன் மோர் தேன் ட்வைஸ், ஜஸ்ட் ஒன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எனக்கும் ஆசை இருக்கும், இந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பார்ட்னரோட வெளியே போகணும். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் மெயினாக ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோ ஆசை இருக்கிறப்போ அது மெயினாக வந்து ஃபைனான்ஷியல் தான் வந்து முடியுது. ஸோ ஃபைனான்ஷியல் வேணும்னா நாங்கள் அதுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும்னா நாங்கள் யார்கிட்ட போய் பேசணும். ஸோ நாங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக எப்படி அது மாறுதுன்னா அவங்களுக்காக தான் நான் ஆரம்பித்து, ஆனால் அவங்களே மறக்கிற மாதிரி எங்கள் ஒர்க் அப்படி போயிடுது. ஓகே. ஸோ இதை எப்படி நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன்னா டிசைர்ஸ் இருக்குது, அந்த டிசைர்ஸ்குள்ளே நான் இருக்கிற குழப்பத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போகிறது தான் லவ். ஆனால் நீங்கள் ஐ திங்க் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இப்போ இவ்வளோ நேரம் அவங்க பேசும்பொழுது பெண்கள் நம்ம சேர்ந்து பண்ணலாம், நாங்கன்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே நான் அந்த ஒர்க்குக்கான டைம் வேணும், எனக்கான ஒரு ஸ்பேஸ் வேணும், எனக்கான ஒரு விஷயத்த பண்ண என்னையே புரிஞ்சுக்கலாம். அவங்க நாங்கன்னும் போது நீங்களை மட்டும் பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கே. ஒர்க் பண்ணுறேன் மேம், அவங்களும் ஒர்க் பண்ணட்டும். அவங்களும் ஒரு டைமில் ஃப்ரீயாக இருப்பாங்க, நானும் ஒரு டைமில் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ பேசலாம். அதான் இப்போ நான் சொல்கிறேன், லவ் பண்ண போகிறோன்னா பண்ணலாம்.
கொஞ்ச நாளில் வந்து உங்களுக்கு பேக்கப் இருக்குது, கல்யாணம்னு ஒரு பேக்கப் இருக்குது. 25 வயசில் கல்யாணம்னா பண்ணி வச்சிருவாங்க. இப்போ எங்களுக்கு 25 வயசு வரைக்கும் ஃப்ரீயாக இருந்தோன்னா யார் பொண்ணு கொடுப்பா? அதுவும் இல்லாமல் அவங்களோட லைக் இன்னொருத்தவன் செஞ்சுருப்பான்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, அவங்க அப்பா அவன் லைக் அவங்க ரிச் கிட்டாக இருக்கலாம். அதனால வந்து அவன் ஈஸியாக லைக் ஜஸ்ட் லைக் அப்படி கொடுத்துட்டு போயிடுறான். நாங்கள் அந்த லெவலுக்கு வரணும், எங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். லைக் அதுக்கு நான் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் தைரியமாக சொல்லலாம், லைக் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன், நான் வந்து கேட்கலான்ற மாதிரி. அது என்ன சொல்கிறேன், எமோஷனல் சப்போர்ட் ஓகே. அதுமாதிரி நான் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, லைக் அந்த டைமில் தான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி சொல்லலை. அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு டைமில் தான் நான் பேச போகிறேன் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நடுவுலையும் பேசலாம். லைக் சாப்பிட்டியா போனியா அதோட நிறுத்தினா ஓகே. நான் அதை லைக் அதை நான் அதை யாருமே அவங்க வந்து சொல்லலை. அவங்க நான் ரியாலிட்டிக்கே வராமல் மூவியில் இருக்கிறவ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உண்மையாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத சொல்கிறேன். அவன் கையில் காசு இல்லைன்னா கூட சும்மா ரோட்டோரமாக போகும்போது ஒரு பூவை பார்த்தானா, இது உனக்காக இது பார்க்கும்போது உன்னை நினச்சேன் நான் அதனால கொடுத்தேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதான் கேர்ள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்லும் பொழுது எல்லாமே நாங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் மட்டும் ஏன் தன்னைத்தானே ஒரு விஷயத்தை வந்து இண்டிவிஜுவலாக அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இப்போ இல்ல அந்த மோஸ்ட்லி லவ் தான் ஓடுறோமே. வரும்போது ரொம்ப இண்டிவிஜுவலா பாக்குற மாதிரி இருக்கு. அது மேபி வெளில தெரியலாம், பட் அவங்களுக்காக தானே ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அப்படிலாம் நான் யோசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பெண்கள் தான் வந்து நான் யோசிக்கிறாங்க. ஆண்கள் வந்து எப்பவுமே எதுக்காக வேலைக்கு போறாங்க, எதுக்காக எல்லாமே பண்றதே வந்து அவங்களுக்காக தான். அட்லீஸ்ட் அவங்க சரி நானும் வேணாம் நாமன்னு அவங்க யோசிக்கிறாங்கன்னா கூட இவங்க வந்து நாமன்னு யோசிக்கல, நீங்கன்னு யோசிக்கிறாங்க. அவளுக்காக தான் வந்து எல்லாமே வந்து அவங்க பண்றாங்க. ஸோ வந்து நான் இங்க சொல்றது வந்து நீங்க மேபி அந்த வேர்டிங்னால சொல்றீங்களே தவிர சிந்தனையில வந்து அப்படி யாருக்கும் கிடையாது. மேம் இங்க சில பேர் 24/7 ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஒர்க் பண்றீங்க, பட் அப்ப ஏன் லவ் பண்ணோம் 20 to 30 ஏஜ்ல? அதுக்கு வேலை வந்ததுக்கு வேலையில போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா லவ் பண்ணலாம்ல. இல்ல இப்ப லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல ஆக்சுவலா எனக்கே உடன்பாடு இல்லை. ஆக்சுவலா இதை கேட்கறவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு பயம் வரலாம். என்னடா ஒர்க்குன்றாங்க, ஒர்க் வர்சஸ் லவ்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றாங்கன்னு. அப்பெல்லாம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டுலாம் எப்படி நம்மளோட கம்பி சம்பளம் வாங்கினாங்க. அப்ப வந்து அசால்ட்டா வந்து எவ்வளவு பசங்க 2 பசங்க 3 பசங்க 4 பசங்க அவங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அது காரணம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவங்களுக்கு அந்த பயம் இல்லை, வாடா எடுத்து போட்டு பண்றா என்னடா அப்படின்னு. உங்க டீம்ல தான் அதுதான் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இப்போ அந்த இளைஞர்கள் மத்தியில பயம் இருக்கு. ஐயோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒரு குழந்தையா 2 குழந்தையா ஐயோ படிக்க வைக்க முடியுமா, காசு பத்துமான்னு. இப்போ நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட கம்மியா தான் காசு சம்பாதிச்சாங்க. அப்ப நம்மளெல்லாம் அவங்க வளர்க்கலையா? அப்ப அந்த பயம் வந்து அதிகமா இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஸோ பயம்லாம் வேணாங்க. அந்த எமோஷன் அவங்க சொன்ன மாதிரி எமோஷனோட போங்க, தானா நடக்கும் எல்லாம். ஸோ யா சின்ஸ் இட்ஸ் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அழகா ஒரு பேப்பர் அண்ட் பென் நாங்கள் கொடுக்க போகிறோம். யூ ஜஸ்ட் கோயிங் டு ரைட் அ லெட்டர். ஓகேவா? ஸோ லெட்டர்லாம் வந்து அந்த காலத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. பட் ஸ்டில் அந்த லெட்டருக்கான ஒரு லவ் வந்து இட் இஸ் ஸோ வேல்யூபிள் அப்படின்றது ஐ திங்க் ஸ்டில் இனிக்கும் பெண்கள்லாம் அதை ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம். பட் இப்போ அது குறைவாயிடுச்சு. பட் அந்த செக்மெண்ட் இப்போ நம்ம கொண்டு வரலாமே. ஸோ நீங்கள் லெட்டர் எழுத அதை நீங்கள் அப்படியே என்கிட்ட கொடுக்க, அதுக்கப்புறம் இந்த சைடு என்ன நடக்குதுன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? அந்த ப்ராப்ஸை கொண்டு வர சொல்லிடலாமா? அடுத்த செக்மெண்ட்டுக்கான ப்ராப்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ ஒன்றுமே இல்லை, அதாவது நம்மளோட பழைய காலத்தில் ஒரு லவ் இருந்திருக்கும், அந்த க்ரஷ் இருந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி தான் அந்த லெட்டர் அப்படின்ற ஃபீல் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ் இல்லையா? ஸோ அதுக்காகவே உங்களுக்காக லெட்டர் அண்ட் பென் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அழகாக ஒரு 2 லைனில் ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி எழுதுறீங்க அவ்வளோதான். ஓகே ரெடி? அடி தினமும் ரயிலா கூற ஒரு மயிலா போகிற பொங்காட்டம் ஆடாத பொய் கூட சொல்லாத ஒண்ணுதான் தாங்காதே பூவை போட்டு மூடாத நீ என்ன அடி தின்னு தீர்த்தாயமானே. அதாவது பல விஷயம் இருந்திருக்கும் இல்லையா? உங்களோட எக்ஸ் ஒய் ஜெட் இவங்களெல்லாம் நினச்சி நீங்கள் அழகான ஒரு லெட்டர் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நல்லா நான் குலுக்கிட்டு இந்த சைட் கொடுக்க போகிறேன். ஸோ ரேண்டமாக ஒரு சில கேர்ள்ஸ் இதை பிக் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை படிக்க போகிறாங்க. ஓகே ரெடி? ஃபர்ஸ்ட் லெட்டர். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னை பார்த்த 2 நிமிஷத்துலயே கேட்டிருப்பேன். எங்க ஏதாவது தப்பா எடுத்துப்பியோன்னு 2 ஹவர்ஸா கேட்குறேன். இப்படிக்கு நான் அந்த ஜானி. Who's that? Jamie. Fine, superb. Next one.
இவ்வுலகம் இருண்ட பின்பும் எனக்காக வந்த வெளிச்சம் நீ. பிரவீன். உனக்காக நான், எனக்காக நீ. ஆஹா, சூப்பர் சூப்பர். Who's that? பிரவீன். பிரவீன். நீ பா ஷோ ஃபுல்லா அமைதியா இருந்தாருப்பா. இவருக்குள்ள இப்படி ஒரு கவிதை. எனக்கு நீ எப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை லவ் பண்ணுறப்போ எப்படி இருந்தியோ அப்படி இருந்தாலே போதும். நானும் அப்படியே இருப்பேன்னு நம்புகிறேன். லவ் யூ ஸோ மச். பை ஹரிஷ். Who's that? You? ஓகே. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அவருக்கு அது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். குயில் போன்ற காந்த குரலால் என்னை ஈர்த்தாய், கயல் போன்ற விழியால் என்னை பார்த்தாய், கார்மேக கூந்தலால் என்னை மயக்கினாய், இத்தனையும் என்னை ஈர்த்து நான் என்ன அவளிடத்தில் காதல் செய்ய புண்ணியம் செய்தேனோ. ஆஹா, who's that? முகிலன். முகிலன், எழுந்து நில்லுங்க முகிலன். நல்லாவே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான, உங்களுக்குள்ள இப்படி ஒரு கவிதை. சூப்பர்ப்பா. ஓகே ஓகே ஓகே. என் பேர் ரிச்சர்ட். என்னை உண்மையாக ரிச் ஆக்குனது நீ. என் ஊர் சென்னை. என்னை வெண்ண போல் உருக வைத்தவள் நீ. என் மொழி தமிழ். என் தமிழ் போல் இனியவள் நீ. என் அனைத்தும் நீ. இப்படிக்கு ரிச்சர்ட் ஆஸ் வி சம்திங். Who's the Richard? சூப்பர் ரிச்சர்ட், சூப்பர். அதாவது பாய்ஸ்க்கு இப்படி மட்டும் இல்லைங்க, கவிதையும் எழுத வரும், எங்களாலையும் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு ரொம்ப அழகாக லெக்சர் மூலியமாக எழுதியிருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்ஸ் டு பாய்ஸ் as well as கேர்ள்ஸ். லவ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தெர் இஸ் நோ டெஃபினிஷன் டு லவ். லவ் இஸ் ஜஸ்ட் லவ். இட்ஸ் ஜஸ்ட் பியோர். அது ரொம்ப அழகாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரெண்டு பேருமே ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயம் இன்னைக்கு பேசியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரொம்ப 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 நிகழ்வாக நடந்திருக்குன்னா டெஃபினெட்லி த கிரெடிட் கோஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். மீண்டும் ஒரு முறை ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்க்குற எல்லா JRTV வியூவர்ஸ்க்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உரிமை குரல் JRTV ஸ்பெஷல் ஷோ வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். தேங்க்யூ.